ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வெங்காய போண்டா செய்யலாம். வெங்காயத்தை வந்து நல்லா நீளமாக நறுக்கி வச்சுக்கோங்க. கடலை மாவு, உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாத்தூள் போட்டு நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் இட்லி மாவு போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லைனால தண்ணி ஊற்றி நல்லா வந்து இந்த அளவுக்கு வந்து பிசைஞ்சுக்கிறேன். அடுப்பில் வந்து பாத்திரத்தை வச்சு நல்லா கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு உருண்டையாவோ தட்டியோ போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். நல்லா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து போட்டதுக்கப்புறம் நல்லா 2 பக்கமும் நல்லா பொறுமையாக சிம்மில் வச்சு நல்லா வேக வைக்கணும். அதுக்கப்புறம் அங்கிட்டுமா பிரட்டி போடணும். பிரட்டி போட்டதுக்கப்புறம் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்கு சாம்பார் வச்சு சாப்பிட்லாம், தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். நாங்கள் வந்து இன்றைக்கி எதுவுமே வச்சுக்கல. சூப்பராக இருந்துச்சு. பச்சை மிளகா வந்து நான் போடலை, உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே வந்து போட்டு எடுத்துடலாம். சூப்பரான வெங்காய போண்டா ரெடி ஆயிரும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.